நம்மளோட துணிமணிகளை நம்ம மற்றவங்க கூட ஷேரிங் பண்ணலாமா? சத்தியமாக முடியாது. நம்மளோட துணிமணிகள், நம்மளோட சட்டை, சுலுவார், சப்பாத்தி, ஸ்லிப்பர் எதுவுமே நம்ம ஷேரிங் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஷேரிங் பண்ணோன்னா அதில் என்ன நடக்குன்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போது நம்மளோட அந்த கெட்ட கரமா நல்ல கரமா அது டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த கவுண்டிங் ஸ்டார்ட். நன்றி, வணக்கம். நான் சத்யசீலன். ஓகே, இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த துணிமணிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அதனோட காரணத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஒன்றாவது, நம்மளோட பிறப்பில் வந்து ஏற்கனவே கர்மா எழுதப்பட்டிருக்கு. பிறந்தோடனே நம்ம ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சஞ்சித கர்மாலேருந்து அபிரத்த கர்மா, அகாமி கர்மா, கிரியாமான கர்மா, திருப்பி அது சஞ்சித கர்மாவுக்கு போகணும். ஸோ எல்லாருக்கும் சொந்த பர்சனல் கர்மாஸ் இருக்குது. நம்ம பண்ணது இதெல்லாம் போன ஜென்மத்தோட புக்கு, யாராலையும் இதெல்லாம் திருப்பி படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ எழுதப்பட்ட கர்மாவை நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் குறைக்க முடியும் நல்லது பண்ணி. இப்போ எல்லாருக்கும் பர்சனல் கர்மா இருக்கிற மாதிரி நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அது துணிமணிகள்லேயே இருக்கும், நம்மளோட பாதத்திலேயே இருக்கும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போவாங்க, அவங்களோட சிலிப்பரும் ஷூ கழட்டி வச்சுட்டு ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு வந்து பார்ப்பாங்க, அவங்க ஷூவும் காணோம், செருப்பும் காணா போயிருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களோட கர்மா அங்கேயே வந்து உங்களை விட்டுட்டு போச்சு. நல்லதோ கெட்டதோ உங்களை விட்டுட்டு போய் அடுத்தவங்களை நோக்கி போச்சு அந்த கர்மா. ஸோ உங்களுக்கு விடுவு காலம் கிடச்சிருச்சு. ஓகே, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஒரு புது ஷூவை, ஒரு புது ஸ்லிப்பரை வாங்கிட்டு பாயுங்க. அதுக்காக அவங்க உங்களோட ஷூவை இந்த மாதிரி ஸ்லிப்பரை திருடிட்டு போன மாதிரி நீங்களும் அதை செய்யாதீங்க. அப்புறம் அடுத்தவங்க கர்மாவை தூக்கி நீங்கள் உங்களோட தோள்களில் சுமைப்பீங்க. ஓகே, அடுத்தது துணிமணிகள். இப்போ துணிமணிகள் சொல்லும் போது பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸு, அண்ணன் தம்பி, சிஸ்டர்ஸ், தயவு செய்து இந்த சட்ட துணிகளாக மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் கர்மா வேறு படி தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த எனர்ஜி பாடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிச்சுன்னா நிறையா பிரச்சனைகள் வரும். ஃபிசிக்கலில் மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மட்டும் கர்மா இல்லை, அந்த துணிமணிகளை நம்ம மேலே போடும்போது கூட அந்த கர்மா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும் மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறையா வெல்த்தியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் எங்கே தக்கான பண்ணாலும் நம்பர் அடிக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு அதெல்லாம் அடிக்காது. எந்த இடத்துல போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க. பட் இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கிறது இல்லை. காலைல ஏஞ்சி ஒரு கால் பண்ணால் சேல்ஸ் லாக், இப்போல்லாம் அது நடக்கிறது இல்லை. டெய்லி பாசிட்டிவாக இருக்கிற ஆள் திடீர்னு பார்த்தா இப்போ எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். இதெல்லாம் எதுனாலையும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அந்த கர்மா எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த துணிமணிகள், இந்த ஷேரிங் இதை நீங்கள் தவிர்த்தா மட்டும்தான் இதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்போ சீப்பு தயவு செய்து எல்லாரும் சொந்த சீப்பு வச்சுக்கோங்க. சொந்தமாக துணிமணிகள் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சீப்பும் தனியாக வச்சுக்கோங்க. சீப்பில் ஒன்று ரொம்ப டேஞ்சர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ யாருக்கு இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் கர்மா பண்ணி இந்த யாருக்கு ஃபைனான்ஷியலி அடிபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு காரியம் எடுத்து செய்யலாம் பார்த்தா அதுக்கு முன்னாடி டவுன் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ ஒரு வியாபாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு படி, 2 படி, 3 படி, 4 படி ஜெயிக்கிற வரைக்கும் படி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். தோல்வி தான் வெற்றியின் அறிகுறின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கீழே அடிப்பட்டுட்டாலே திருப்பி மேலே ஏங்க மாட்டாங்க. சோம்பேறித்தனம், அந்த டிப்ரெஷன், இது அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த தசை ஓடுறபடி தான் அவங்களுக்கும் நடக்கும். அதே மாதிரி அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால அது நடக்கும். ஓகே, இதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும் அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, யார் நீங்கள் ஒன்று அந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையோ, என்னோட டிக்டாக் ஷாப்பில் போயிட்டு இதை வாங்கி பாய்ங்க. ஓகேயா? HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரை பற்றி நான் அதிகம் பேச தேவையில்லை, சிம்பிளாக சொல்கிறேன். 2 வருஷம் மலேசியாவும் சிங்கப்பூரில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். 36 கிறிஸ்டல் பாய்ச்சி 96 ஹவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி 21 வெண்டர்ஸ் ஹோல் மலேசியா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 பேர் மேலே பாய்ச்சிருக்காங்க. 1070 டெஸ்டிமோனியல் தாண்டி இருக்கேன். இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலிமா எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? வெல்த் பெருகும், சந்தோஷம் பெருகும், பிஸ்னஸ் பெருகும், வேலை ஆப்பர்ச்சுனிட்டி பெருகும், வேலை வியாபாரம் பெருகும், வேலை இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிள்ளைங்களோட படிப்பு, ஸ்கோரிங். இந்த ஏவல், இந்த பில்லி, இந்த சூனியம் பண்ணால் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களை கிளியர் ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த கிறிஸ்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆரா. இதை பாய்க்கும் போது உங்களோட இன்னர் ஆரா இல்லை
எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம், வெளியே இருக்கும் எனர்ஜி பாடி. ஓகேயா, வெள்ளை கலர், அப்புறம் 7 கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸில் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி பாடியை வந்து அது வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். அது சரி பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் லைஃப் டக்குன்னு மாறிக்கிட்டே போகும். பழைய நிலைமையில நீங்கள் எப்படி இருந்தீங்களோ வெல்த்தோட, அது நீங்கள் சத்தியமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ டெஸ்டிமோனியல் நான் சொல்லும் போது more than 1070 மேலே தாண்டிடுச்சு என்னோட டெஸ்டிமோனியல். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சந்தேகம் இருந்தால், இந்த டவுட் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னோட டெஸ்டிமோனியல் அனுப்புகிறேன். எப்போதும் நம்ம டவுட்டில் இருக்க வேணாம், இவன் போய் சொல்கிறான் இது செல்லாதுன்னு, அப்படிலாம் அந்த முடிவுக்கு வராதிங்க. உங்கள் லைஃப் மாறணுமா இல்லையா? ஓகே, அவ்வளோதான். இப்போ மாறணும்னா இந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு டவுட்டும் இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி டெஸ்டிமோனியல் வேணும்னா ப்ளீஸ் ஷேர் டெஸ்டிமோனியல் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் மினிமம் 100 டெஸ்டிமோனியல் அனுப்புகிறேன். ஏன்னா 1070 நான் டைரெக்டாக அனுப்ப முடியாது, 1070 தாண்டிடுச்சு. 100 அனுப்புகிறேன். அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஓகே, நம்பிக்கை வந்துருச்சா, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரை எங்களோட டிக்டாக் பேஜ், என்னோட டிக்டாக் பேஜ் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் மட்டும் விற்கல, என்னோட வெண்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிக்டாக் ஷாப்பில் விற்கிறாங்க. நீங்கள் யாருக்கு என்னாலும் தாராளமாக வாங்கலாம். எல்லாமே என்னோட ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்லேருந்து எல்லாத்துலேயும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். இது எல்லாம் கோடிங் சிஸ்டம். இந்த ஒரு கோடிங்கும் ஒரு வெண்டரோட நம்பர் சிஸ்டம். ஓகே, எல்லா பேட்ச்லையும் கோட் இருக்குது. இந்த கோடு எல்லாம் நான் என் கையிலேயே எழுதுறது. இந்த கோடிங் மட்டும் ஆட்டோ பிரிண்டட் இல்லை, மேனுவலாக நான் எழுதுறது. ஸோ உங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். நம்பிக்கையோட பாருங்க. யார் ஒன்றும் வருஷ கணக்காக பாய்க்கிறீங்களோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கட்டும். இப்போ தீபாவளி டைம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்டராக இருந்தாலும் 15ஆம் தேதிக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா என்னோட லாஸ்ட் டெலிவரி ஆர்டர்லாம் 15 அக்டோபர். நான் 10 நாளைக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறேன். இதோட நவம்பர் 5ஆம் தேதி மேலே தான் நான் திருப்பி ஓப்பன் பண்ணுவேன் என்னோட ஆஃபீஸை. கன்சல்டேஷனும் சரி, இந்த மண்டி பாங் சுவையும் சரி, எல்லாமே வந்து இந்த 15 அக்டோபரோட ஒரு 10 நாள் மேலே க்ளோஸு. நவம்பர் 5 தான் பேக் டு பிஸ்னஸ். ஓகேயா, ஆனால் என் வெண்டர்ஸ் கிட்ட 21 பேர் என்னோட வெண்டர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்படி என்ன கான்டாக்ட் பண்ண முன்னாடி நீங்கள் டேரெக்டாக என்னோட வெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். டிக்டாக் ஷாப்பில் கூட இருக்குது. நான் மட்டும் விற்கல, மற்ற என்னோட வெண்டர்ஸ் கூட விற்கிறாங்க. சரியா, உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டரில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கோசம் 16-291-2273 கோசம் 16-291-2273. ஒன்ஸ் நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் வாங்கினோன்னே இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. குட்டி டப்பா இல்லை, குட்டி ஸ்ப்ரே பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்கள் பாடியில் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க. எப்போ வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் கிறிஸ்டல் வாட்டரை, இந்த பந்தாங்கும் இல்லை. அப்படி நீங்கள் உங்கள் பாடியில் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டவுனாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்கள், எனர்ஜெட்டிக் ஆயிடுவீங்க. காலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், தூங்கும் போதும் பண்ணலாம். வீட்டில் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா எவ்ரி 3 days ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எவ்ரி 3 days ஒன்ஸ், காலையிலையும் நைட்டும். என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும் எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்போ வியாபாரம் பண்ணுற இடத்துல பாய்க்கிறீங்கன்னா டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்க, காலையும் ஈவினிங்கும். ஏன்னா ஒரு நாளுக்கு 100கணக்கான மக்கள் எனர்ஜி உள்ள வந்துட்டு போகுது. அது வீடு இல்லை, 3 நாளுக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. சரியா, ஸோ சொன்னது மறந்துடாதீங்க. பிஸ்னஸ் பீப்புள், இந்த வேலை செய்கிறவங்க, கேரியர் டெவலப்மெண்ட், படிக்கிற பிள்ளைங்க ஸ்கோரிங் ரொம்ப லோவாக இருக்கா, இது நீங்கள் கொடுங்க கிறிஸ்டல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது. அவங்களோட ஸ்கோரிங் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க வரப்போகிற எக்ஸாம்ஸில். ஓகேயா, யாராக இருக்குது இந்த நிம்மதியான தூக்கம்ல 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆகி ஒழுங்காக நிம்மதியாக தூங்க முடியல, வீட்டில் அந்த சத்தம்லாம் கேட்குதுன்னா தாராளமாக இது நீங்கள் பாருங்க கிறிஸ்டல் வாட்டரை, உங்களுக்கு சத்தியமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேயா, இது வந்து முழுக்க ஒரு மலேசியனோட ப்ராடக்ட், என்னோட ப்ராடக்ட், நானே சொந்தமாக வெளியாக்கின ப்ராடக்ட். ஓகேயா, ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக விளக்கங்கள் கொடுப்பேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாரோட ட்ரெஸ்ஸையும் ஷேரிங் பண்ணி போடாதீங்க, எஸ்பெஷலி ஸ்லிப்பரும் ஷூவும். நன்றி, வணக்கம், நமச்சிவாய். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.